2026 ஜூலை மாதம் 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நாட்டில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நீர்கொழும்பு பகுதியில் நிலவி இருந்துச்சு. அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஒரு கலவரம், ஒரு மோதல் நிலை உருவாகி இருந்தது. இதில் பல பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதாவது கைதிகள் உட்பட அதிகாரிகளும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தாங்க. இது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். ஏன்னா இந்த டைமில் பிரேக்கிங் நியூஸாக வாரதே அந்த விஷயம்தான். அப்போ இது இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் எப்பயுமே பார்க்குற ஒரு விஷயம்தான், நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது அது சம்பந்தமான தவறான தகவல்களும் சமூக ஊடகங்களை எப்போதுமே ஆக்கிரமிச்சிருக்கும். அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த சிறைச்சாலை மோதல்களின் போது மோதல்களை சம்பந்தப்படுத்தி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தவறான தகவல்கள். என்ன பிரபு? ஆமாம் சுஜி, அதாவது அது நாங்கள் முன்னு பேசுகிற டைமே அதை பற்றி ஒரு வைரலான விஷயம் நடந்துச்சுன்னா அது தொடர்பாக நிறைய விடயங்கள் வரும். நம்ம இது ஒரு விடயம் மட்டும் இல்லை, ஒரு சம்பவத்துக்கு வைத்து நிறைய விதமான தவறான தகவல். அதில் முதலாவது தகவல் என்னென்னா, டெங்கு நோயில் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு மருந்து கேட்டனால, அதாவது டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு மருந்து கேட்டனால இது ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அதாவது அதரணையில அந்த நியூஸ் போனதாக அவங்களோட நியூஸ் கார்டு மாதிரி எடிட் பண்ணி கீழே வேற ஒரு தலைப்பிட்டு அதை கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இது தொடர்பில் நாங்கள் ஆய்வு செய்த போது உண்மையிலுமே ஒரு கலவரம் இடம்பெற்றிருந்தது. இதுக்கு காரணம் 2 கைதிகள் குழுக்களிலேயே நடைபெற்ற போதைப் பொருள் வியாபாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. துபாய் அதை மையமாக கொண்டு இயங்குற 2 போதைப் பொருள் இதில் அப்போ ஒரு ஆள் அந்த போதைப் பொருள் சிறைக்குள்ள இன்னொரு கும்பல் காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு இடையில 5ஆம் தேதி ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் ஆட்கள் முதல் நாள், அதுக்கு பிறகு 2ஆம் நாள் 6ஆம் தேதி அதோட தீவிரத்தன்மை அதிகரிக்கிற நேரம் தான் விசேட அதிரடி படையினர் சிறைசாலைக்கு அனுப்புறாங்க. இது கட்டுப்படுத்த 9ஆம் தேதி வரை மரணித்தோர் எண்ணிக்கை 29 வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். இது கூடுதலா சிங்கள மொழியில எப்படி பகிரப்பட்டாலும் தமிழ் மொழியில ஒரு தகவல் பகிரப்பட்டுச்சு. அதாவது இது தவறானதை விட கைதிகள், அதாவது பெண் சிறைச்சாலையில இருந்து, பெண்கள் சிறைச்சாலை பக்கத்துல இருந்த கைதிகள் பெண்கள் கூரை மேலே ஏறி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வீடியோஸ் நாங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் கழுத்தில் போட்டுட்டு அந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ ஒரு பெண் கைதி சொல்கிறாங்க, இங்கே 40 பேர் டெங்குவால் உயிரிழந்துட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு 2 பேனடோல் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்ததா அந்த தகவல்கள் பகிரப்பட்டுச்சு. அப்போ இது ஒரு அந்த மாதிரி டெங்கு நோயினால் இறந்ததா, மருந்து கேட்டவங்களை கொன்னுட்டதா அப்படின்ற ஒரு தவறான தகவல் இது மூலமாகவும் வந்திருந்தது. ஏன்னா இப்போ இலங்கையில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்திருக்கு. அப்போ இதோட அந்த ஒரு சம்பவத்திலையும், அதாவது அந்த சிறைச்சாலைகள் ஏற்பட்ட முருகல் நிலை மோதல். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நடந்தது ஆண்கள் சிறைச்சாலையில். அப்ப பெண்கள் அப்படி கதைக்கும் போது அது மாத்திரமல்லாம இது தொடர்புல நாங்க தகவல்களை தேடும் போது நேற்று இடம்பெற்ற ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கூறியிருந்தாரு, 40 பேர் உயிரிழந்தா அவங்களோட உடல்கள் எங்க? அப்போ இது டெங்கு, அதில் சில பேருக்கு டெங்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம்னாலும் 40 பேர் உயிரிழக்கலை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. எனவே தற்போது அது அங்கே இருக்க பெண் கைதிகளை வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றும் நடவடிக்கைகளும் இடம்பெற்றுட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு போதைப்பொருள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக ஏற்பட்ட மோதலை தவிர டெங்கு நோய்க்கு மருந்து கேட்டதுக்காக இந்த துப்பாக்கிச்சூடு கொலைகள் இடம்பெறலை அப்படின்னு அதோட சம்மந்தப்படுத்தி இன்னும் சில தகவல்கள், அதாவது அமைச்சர், ஜனாதிபதி மற்றும் ஒரு பிரபல ஊடகவியலாளர்கள் ஆகியோர் இந்த சிறைச்சாலை மோதல் தொடர்பில் தெரிவித்ததாக ஒரு அவங்களோட கருத்துக்கள், அதாவது அந்த நான் சொன்ன நிதி அமைச்சர் அர்ஷன அவர் ஒரு கருத்து தெரிவித்ததாகவும், அதாவது அந்த சில சம்பவத்துக்கு தான் பொறுப்பு இல்லை, அதாவது அரச உத்தியோகஸ்தர் தான் அதை கட்டுப்படுத்த வேணும்னு சொல்லி அவர் சொன்னதா ஒரு தகவல் பரப்பப்பட்டுருச்சு. அதாவது ITN நியூஸ்
அதில் வந்து ஆனால் அவர் அந்த டைமில் உண்மைக்குமே ஒரு வாய்ஸ் கட் கொடுத்துருந்தாரு. அந்த ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தில் அவர் தெரிவித்த ஒரு விஷயம், இது வந்து சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெற்றனால தனக்கு கீழே இருக்க ஒரு அமைச்சரவைக்கு பொறுப்பான விஷயம், அதனால் இது முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சிறைச்சாலை அதாவது நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததா ரூபா வாகினி இந்த லோகோவை யூஸ் பண்ணி ஒரு கதவு, அதாவது அதில் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் என்னென்னா சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெற இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் ஜெயிலர் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன். அதோட தொடர்பு படுத்தி தான் அந்த நம்மளோட ஊடகவியலாளர். ஆனால் இந்த இது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை வந்து ஜனாதிபதி ஊடக பிரிவும் மறுத்திருந்துச்சு, இப்படி ஒரு கருத்து தெரிவிக்கலன்ட்டு. அதோட தான் ஊடகவியலாளர் அசுன் புசவில் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு சொல்லி ஒரு போயிடுச்சு. அதாவது அந்த சிறைசாலையில் உள்ள குற்றவாளிகள் வந்து கலவரம் செஞ்ச வந்து அவங்களுக்கு வந்து அதிக வன்முறைகள் வந்து அடக்குவது அரசு முழு உரிமை இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னதாரு. பட் அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு விடயம் வந்து இதுக்கு முந்தைய அரசாங்கத்தில் வந்து இதுக்கு மாதிரி சிறைச்சாலைகள் ஏற்பட்ட பிரச்சனைகள், முருகல் நிலைகள், மோதலில் போது அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்களும். அண்டு அந்த டைமில் வந்து எதிர்கட்சியிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வந்து அந்த காலத்தில் வந்து அவர் பார்லிமெண்ட்டில் பேசிய ஒரு விடயத்தையும் அவர் எடுகோலாக கொடுத்துருந்தார். அதாவது வந்து இந்த இதுகளுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு விடயத்தை வந்து மேற்கோள் காட்டி அவர் பதிவிட்ட ஒரு பதிவு இருந்துச்சு. அதை வந்து திரிவுபடுத்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தும் அவரோட சமூக ஊடகத்தில் வந்து போட்டிருந்தார். அவரோட நட்பேருக்கு வந்து களங்கம் ஏற்படும். அதே மாதிரி அமைச்சர் லால்காந்த் அவர்கள் தெரிவித்ததா ஒரு விடயம் இருந்தது. இது பார்க்கும்போது ஒரு இப்படியெல்லாம் அமைச்சர்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதை வந்து கொஞ்சம் திருப்புப்படுத்தியே சொன்ன ஒரு விஷயம். அதாவது இந்த சம்பவம் வந்து ஒரு பயங்கரமான சம்பவமாக இருந்தாலும் சிறைச்சாலைகளுக்குள்ள அதாவது இடப்பற்றாக்குறை நெருக்கடியை வந்து இது மூலமாக குறைக்கலாம், அதாவது கைதிகள் உயிரிழக்கிறது மூலமாக குறைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாதாரணமாக ஒரு எந்த ஒரு அமைச்சரும் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னக்கும் சிறைச்சாலைகளில் வந்து முருகல் நிலைகள், மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து சிறையில் உள்ள அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் இதில் வந்து மரணத்திருந்ததுனால இது வந்து பெரும் பேசு பொருளாக போனனால இது தொடர்பாக நிறைய விடயங்கள், அதாவது ஆளும் கட்சி தரப்பிலும் போல எதிர்கட்சி. ஆமாம், அதே மாதிரி யுஎன்பி தலைவர், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்ததா ஒரு கருத்து இருந்துச்சு. அதாவது மிக இது சிங்களத்தில் தான் இது போயிருந்தது. நீர்கொழும்பில் வந்து இந்த விஷயங்களை வந்து இப்போ கட்டுப்படுத்த முடியாததுனால உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்தார். அதுவும் ஒரு போலியான தகவல் அப்படின்றது வந்து எங்களோட ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. அவங்களோட உத்தியோகபூர்வ எந்த சமூக வலைத்தளம் இந்த மாதிரி தகவல் போட்டு இருக்குல்ல. இது வந்து யுஎன்பியோட ஊடக பிரிவும் வந்து இதை வந்து முற்றுமுழும் தான் மறுத்திருந்தாங்க. நம்ம இது ஏன் வந்து இந்த தகவல் பரவுதுன்னு சொல்லி நான் பார்க்குற நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தோட உண்மைத்தன்மைக்கு வரமுனுக்கு வந்து அது தொடர்பான போலியான அல்லது இதை வச்சு சிலர் வந்து அரசியல் லாபங்கள் ஈற்றதுக்காக செய்யலாம். எப்படியுமே நாட்டில் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிலவும் போது இவ்வாறான தவறான தகவல்கள் பகிரப்படுறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. எனவே இது மாதிரி விஷயங்கள் வரும்போது நீங்கள் உத்தியோகபூர்வமாக பிரதான ஊடகங்களில் அறிக்கை, அதாவது இப்படி ஒரு விஷயம் யாராவது அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூடுகளுக்கு காரணம் என்ன அப்படின்ற பார்க்குற விடயங்களாக இருக்கட்டும், இது தொடர்பில் அன்றாடம் பிரதான ஊடகங்களில் செய்தி வெளியாகிக்கிட்டு இருக்கு. அது மாத்திரமன்றி ஊடக அறிக்கைகள் அந்தந்த கட்சியாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும் வெளியிடுவாங்க. எனவே இது மாதிரி நம்பகமான தகவல்கள் மூலமாக இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது தவிர்த்து சமூக ஊடகங்களில் வர அனைத்தையும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மட்டும் இல்லை, எந்த சந்தர்ப்பங்களையும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் நாங்கள் அதை கொஞ்சம் தீர விசாரித்தா எங்களுக்கான, அதாவது நாங்கள் வந்து இன்னும் உண்மையான தகவல்களை பரப்புறவங்களாகவே மாறுவோம் அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை, உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விடயங்களை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0771414696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுற தகவல்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மாத்திரமன்றி இது தொடர்பான விரிவான ஆய்வுகளை எங்களுடைய இணையதளத்திலும் பார்க்கலாம். எங்கள் இணையதளம்
இணையதளமாகிய srilanka.factors.com/tamil என்ற இணையதளத்தில் மூலம் எங்களோட முழுமையான ஆய்வறிக்கைகள் பார்க்கலாம். அது உங்கள் ஆய்வறிக்கைகள் வந்து உங்களுக்கு வாசிய கடினமாக இருந்துச்சுன்னா காணொலி வடிவில் எங்களுடைய டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்கள், யூடியூப் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்கள் வந்து நம்ம வந்து தினசரி அந்த ஆய்வுக்கான காணொலிகளை வந்து நாங்கள் வந்து வழங்கிக்கிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆய்வறிக்கைகள் வாசிக்க கடினமாக இருந்தால் நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்களை பின்தொடர்வது மூலம் நீங்கள் அதில் முழுமையான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.